ரைட். ஸோ அல்டர்னேட்டிவ் கரண்டோட லெக்சர் 3ல நம்ம இருக்கும். ஏற்கனவே ஏசி வித் ரெசிஸ்டார் பேசியிருக்கோம், ஏசி வித் இண்டக்டார் பேசியிருக்கோம். ஏசி வித் ரெசிஸ்டார்ல என்னெல்லாம் பேசணும்னு மட்டும் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஒரு ரெசிஸ்டாரோட ஏசியை கனெக்ட் பண்றோம். கொடுத்துருக்கிற கரண்ட் ஐ, போற கரண்ட் ஐ. நான் கொடுத்ததோ V0 சைன் ஒமேகா டி, எனக்கு வந்ததோ I0 சைன் ஒமேகா டி. அவ்வளவுதான். இதை ரெண்டுத்தையும் பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. ரெண்டு பேருமே இன்ஃபேஸ். இன்ஃபேஸ்னா ஐயும் வியும் ஒரே ஃபேஸ்ல இருக்கு, அப்ப ஃபேஸ் ஆங்கிள் 0. ரைட்டா? இப்ப இனிமேல் ஏசி வித் ரெசிஸ்டார்னு கேட்டாலே இன்ஃபேஸ்ன்னு நீங்க சொல்லணும். அப்ப இண்டிகேட்டர் டயக்ராம் எப்படிப்பா போடணும் சார்? வியும் ஐயும் ஒரே டைரக்ஷன். ஃபேஸர் டயக்ராம் எப்படிப்பா போடணும்? இது ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால வீஸ், ஐயும் அதோட இன்ஃபேஸ்ன்றதுனால இன்ஃபேஸ்னா ஒரே மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் எந்த பக்கம் போறேனோ நீங்களும் அதே பக்கம் தான் வருவீங்க. அப்ப நம்ம ரெண்டு பேரும் இன்ஃபேஸ் வித் ஈச் அதர்னு அர்த்தம். இதுதான் ஏசி வித் ரெசிஸ்டார்ல நம்ம படிச்சது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏசி வித் ரெசிஸ்டார்னு எங்க நீ பார்த்தாலும் இன்ஃபேஸ்ன்ற வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதே மாதிரி இந்த டயக்ராம் ஞாபகம் வரணும். இந்த ரெண்டு டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெரிவேஷன் நேற்று போட்டு கொடுத்ததே போதும், அதை மட்டும் எழுதி பார்த்துக்கோ. நான் என்ன எழுதி கொடுக்குறேனோ அதான் நோட்ஸ். ரைட்டா? அடுத்தது இங்க இருந்து ரெண்டாவது கொஸ்டின் பேசியிருந்தோம். ஏசி வித் இண்டக்டார். இண்டக்டார்னா ஒரு சாலினாய்டு மாதிரி, ஒரு காயில் மாதிரி. இங்க இருந்து ஒரு ஏசியை நம்ம கனெக்ட் பண்றோம். வழக்கம் போல நான் கொடுத்தது V0 சைன் ஒமேகா டி. போகக்கூடிய கரண்ட் ஐ, எனக்கு ஐ தான் வேணும். ஸோ ஐ வேணும்னும் பொழுது ஐ ஈக்குவல் டு I0 சைன் ஒமேகா டி மைனஸ் π/2. நடுவில் இருக்கிற டெரிவேஷன்லாம் ஒரு டைம் எழுதி பார்த்துக்கும். நான் ஃபைனல் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். வியை விட ஐ π/2 கம்மியா இருக்கு, ஃபேஸ் டிஃபரன்ஸ் π/2. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல ஐ கம்மியா இருக்கு, ஐ லாக்ஸ் வி பை π/2. இல்லைன்னா வி லீட்ஸ் ஐ பை π/2. உங்க எல்லார விட நான் பெரியவன், என்னை விட நீங்க எல்லாம் சின்ன பசங்க. யாரை வச்சு சொல்றோமோ அதை வச்சு கரெக்டா லாக்ஸா லீட்ஸான்னு சொல்லணும். வியை வச்சு சொன்னீங்கன்னா வி பெரியவன் சொல்லணும், ஐயை வச்சு சொன்னீங்கன்னா ஐ சின்னவன் சொல்லணும். ஐ லாக்ஸ் வி பை π/2, வி லீட்ஸ் ஐ பை π/2. ரைட். சரி, இப்போ ஏசி வித் இண்டக்டார்னால எங்களுக்கு என்னங்க சார் ஞாபகம் வரணும்? கண்டிப்பா ஐ கம்மியா இருக்குன்னு ஞாபகம் வரணும். எவ்வளோ கம்மியா இருக்குன்னு ஞாபகம் வரணும்? π/2 கம்மியா இருக்குன்னு ஞாபகம் வரணும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டிப்பா π/2 மறக்கவே கூடாது. ஏசி வித் இண்டக்டார்ல ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ? π/2. சொல்லி பழகு. ஏசி வித் இண்டக்டார்ல ஃபேஸ் டிஃபரன்ஸ் π/2. ஏசி வித் ரெசிஸ்டார்ல ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0. கத்துக்கிட்டீங்களா? ரைட். இதுக்கப்புறம் போக போறது தான் ஏசி வித் கெப்பாசிட்டர். அதுக்கு முன்னாடி இங்க நிறைய நம்ம பேச வேண்டியது இருக்கு. இண்டிகேட்டர் டயக்ராம். சார் ஐ தான் கம்மியா இருக்கு, வி அதிகமா இருக்கு. எவ்வளோ அதிகமா இருக்கு? 90 டிகிரி அதிகமா இருக்கு. இது இண்டக்டார்னு சொல்றதுனால தான் இங்க எல் போட்டிருக்கேன். விஎல் லீட்ஸ் ஐ பை π/2. கரெக்டா? இல்லைன்னா ஐ கம்மியா இருக்கு, ஏன்னா இதான் அதிகமா இருக்கு. விஎல் அதிகமா இருக்கு, அப்ப மேல இருக்கணும். ஐ கம்மியா இருக்கு, கீழே இருக்கணும். எவ்வளோன்றதை பார்த்துக்கோ, π/2. அதுக்கப்புறமா இந்த டயக்ராம தப்பு பண்ணாத. இந்த இடம் தான் வி. எப்பவுமே ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதா வி. ஏன்னா வி ஈக்குவல் டு V0 சைன் ஒமேகா டி. ஒமேகா டி பக்கத்துல 0 இருக்கு பாருங்க. 0ன்னா ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஐ வந்து லாக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். எவ்வளவு லாக்ஸ்? π/2 லாக்ஸ். இப்ப π/2 எங்க இருக்கு? இங்க பாருங்க, இந்த இடம் தான் π/2. அப்ப ஐ கம்மியா இருக்குன்னா கரெக்டா இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். அடுத்த 3π/2க்குள்ள உள்ள என்டர் ஆகணும். திரும்ப அடுத்தது இங்க போகணும். இப்படிதான் டயக்ராம் போடணும். மாத்தி மாத்தி போட்டுறக்கூடாது. அப்ப இதுக்கு ஐன்னு நீங்க பேர் கொடுக்கணும். ஐ வந்து I0 சைன் ஒமேகா டி மைனஸ் π/2. π/2 அளவுக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லணும். எக்ஸ் ஆக்சிஸ் வழக்கம் போல ஒமேகா டி, ஒய் ஆக்சிஸ் ஐயா இருக்கலாம், இல்லைன்னா வியா இருக்கலாம். ரைட்டா? இதே டாபிக்ல இன்னொரு விஷயம் பேசியிருந்தேன், எக்ஸெல் பத்தி பேசியிருந்தேன். எக்ஸெல் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். The resistance offered by the inductor. The resistance offered by the inductor. The resistance offered by the inductor. நான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், தெரியுதா? ஒரு இண்டக்டார்ல ஐ கரண்ட் போகும் பொழுது எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் ஆகுதோ அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் எக்ஸ்எல். எக்ஸ்எல்லுக்கு பதிலாக ஒமேகா எல்னு சொன்னேன். ஒமேகா உடைச்சில்லாம 2π/μL சொன்னேன். எக்ஸ்எல்லும் ஃப்ரீக்வன்சியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஏசியா இருந்தா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும், அதே நேரத்தில் எக்ஸ்எல் இன்க்ரீஸ் ஆகும்.
ஃப்ரீக்வன்சி குறைஞ்சதுன்னா எக்ஸல் குறையும். இதெல்லாம் தியரிட்டிக்கல் கொஸ்டின்ல கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிசியா இருந்தா ஃப்ரீக்வன்சி 0, எக்ஸல்லும் 0. முடிஞ்சுதா? ஸோ இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். இனிமேல் நம்ம பேச போறது ஏசி வித் கெப்பாசிட்டர், ஆர்எல்சி, ஆர்சி, ஆர்எல், எல்சி இவ்வளவும் பேசணும். ரொம்ப நல்லா கவனிக்கணும், ரொம்ப ஆர்வமாக கவனிக்கணும். உங்களுக்கு எல்லாமே அழகா புரியும். முடிஞ்சதுன்னா நாளைக்கு கிளாஸ்ல போயிட்டு பிரேக் பீரியட் இருக்கும். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுத்த கொஸ்டினை கற்றுக் கொடுத்துரு. நீ படிக்கலாம் வேணாம், சும்மா பார்த்து ஒரு டைம் சொல்லி கொடுத்தா 2வது டைம் நீயா பார்க்காம எழுதிடுவேன். ரைட்டா? இப்போ சோம்பேறிகளுக்கு என்னைய மாதிரி ஆட்களுக்குலாம் ரொம்ப ஈஸியான விஷயம். அதை உட்காந்து படிச்சிட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப வேஸ்ட். பக்கத்துல யாருக்காவது அதை பார்த்து 4-5 டைம் சொல்லி கொடுத்தோன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஆகிடும், நம்ம படிச்ச மாதிரி ஆகிடும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாரு, ஈஸியாக இருக்கும். ஏசி வித் கெப்பாசிட்டர் சி, ஏசி வித் கெப்பாசிட்டர். ரைட், பொறுமையாக டெரிவேஷன் போகிற பார்த்துக்கிட்டே வாயேன். ஒரு கெப்பாசிட்டரை ஏசியோட கனெக்ட் பண்ணுறேன். ஒரு கெப்பாசிட்டரை ஏசியோட கனெக்ட் பண்ணுறேன். வழக்கம் போல நான் கொடுத்த இன்புட் வோல்டேஜ் V0 sin ωt. இங்கேருந்து போகக்கூடிய கரண்ட் I. ரைட், இங்கேருந்து ஆரம்பிப்போம் அந்த கொஸ்டின். கெப்பாசிட்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தவங்க எல்லாருக்கும்? C = Q/V. C = Q/V. ஞாபகம் இருக்கா? அடுத்தது Qக்கு பதிலாக CVன்னு எழுதலாங்களா? சரி, எழுதலாம். Q = C. Vக்கு பதிலாக V0 sin ωt. முடிஞ்சுதா? நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? இன்புட்டா வியை கொடுப்போம், அவுட்புட்டா ஐயை வாங்குவோம். Q தானே இங்க இருக்கு. Qல இருந்து ஐக்கு போகணும்னா உனக்கு தெரிஞ்ச ஒரே வழி என்ன? சார், ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் dQ/dt. Q உனக்கு தெரிஞ்சிருச்சு, இதோ இருக்கு பாருங்க, இதுதான் Q. Qல இருந்து ஐ போகணும்னா என்ன பண்ணணும்? d/dt. Qக்கு பதிலா CV0 sin ωt. கத்துக்கிட்டீங்களா? யாரு கான்ஸ்டன்ட் தூக்கி வெளில போட்டுருங்க. CV0 கான்ஸ்டன்ட். sin ωt டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா வெறும் cos ωt. டிஃபரன்ஷியேட் பண்ணதுனால இன்ட்டு ஒமேகா. இன்டகிரேட் பண்ணாதான் 1/ωன்னு உனக்கு நல்லா தெரியும். டிஃபரன்ஷியேட் பண்ணதுனால இன்ட்டு ஒமேகான்னு கற்றுக்கணும். நான் இங்கே ஒரு வேலை பண்ணுறேன், கரெக்டாக கண்டுபிடிங்க. CV0 ஒமேகா cos ωt. இந்த 2 ஸ்டெப்பும் ஒன்று தான். ஒமேகாவை தூக்கி பக்கத்தில் போட்டிருக்கேன். கரெக்டா? அடுத்தது இந்த மாதிரி எழுதலாமான்னு யாராவது சொல்லுங்க. இந்த ஈக்குவேஷனை இந்த மாதிரி எழுதலாமா? ரைட்டு தானே? இது 1/x எக்ஸ் தானே. டினாமினேட்டருக்கு கீழே இருக்கிறது திரும்ப அப்படியே மேலே போயிடும். ஒமேகாவும் சியும் இங்கே இருக்கு. அப்போ இதை என்னோட கம்ஃபர்ட்காக 1/ωc மாற்றிக்கிட்டேன். ரைட்டா? எதுக்காக சார் மாற்றினீங்கன்னு உனக்கு ஒரு டவுட் வரும். I = V0 இந்த 1/ωc தான் புதுசாக எக்ஸின்னு சொல்ல போகிறோம். எக்ஸி, இது நானே சொல்கிறேன் சார். எக்ஸினா என்ன? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னா என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார். ஒரு கெப்பாசிட்டர் வழியாக கரண்ட் போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் ஆகும். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த கெப்பாசிட்டர், அதுக்கு பேரு தான் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னா இந்நேரம் உனக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ ஆர்னாலும் எக்ஸினாலும் எக்ஸல்னாலும் இவங்கெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களா? ஆமாம். ரெசிஸ்டார்ல ஆஃபர் ஆனா ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டார்ல ஆஃபர் ஆனா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டர்ல ஆஃபர் ஆனா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். இப்போ இந்த இடம் cos ωt இருக்கு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி காசு சைனா மாத்திக்கலாமா? இங்க cos θ = sin 90 + θ. நேற்று இண்டக்டார்ல மைனஸ் போட்டு காமிச்சேன், இந்த இடத்துல பிளஸ் போட்டு காமிச்சேன். இது எல்லாம் முடிஞ்ச பிறகு அங்கேயே மைனஸ் இங்கேயே பிளஸ்ன்னு நான் லாஸ்டா சொல்றேன் உங்களுக்கு. ஆர்எல்சி முடிச்சுட்டு சொன்னா புரியும். cos θ = sin 90 + θ. இப்போ இந்த இடத்துல V0/xc cos ωt, இது எப்படி எழுதலாம்? sin ωt + π/2 எழுதலாமா? ஏன்னா sin 90 + θ இல்ல θ + 90 நம்ம விருப்பம் தான். தீட்டாவுக்கு பதிலாக ωt, 90 வேற யாரும் இல்லை, π/2.
இந்த இடம் ஐ, ரைட்டா? இப்போ அந்த V0 by XC யாரா இருக்குன்னு டக்குன்னு சொல்லு. V0 by XC I0 சார். I0. சூப்பரா சொன்னீங்க பா, I0. பா ஒரே நிமிஷம். வேணு குட் ஈவினிங் பா. ரோஹித் குட் ஈவினிங் பா. நர்மதா குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங் சார். மார்சிலின் குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங் சார். ரைட் பா. விநாயக் குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங் சார். ரைட் பா. ஸோ எல்லாரும் ரிசீவ் பண்ணிட்டு இல்லையா? ஓகே. ஸோ I ஈக்குவல் டு V0 by XC sin ஒமேகா t plus pi by 2. அப்போ இது V0 by Rன்னு அர்த்தம். V by Rனாலே I தானப்ப. அப்போ I0 sin ஒமேகா t plus pi by 2. இந்நேரம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ரெசிஸ்டார்னா இன்ஃபேஸ் சார் 0. இண்டக்டாரில் I lakhs V by pi by 2. கெப்பாசிட்டரில் I லீட்ஸு. காரணம் புரியுதா? இங்கே ப்ளஸ் போட்டிருக்காங்க பாருங்க. அப்போது நம்ம எவ்வளோ கொடுத்தோம்? V0 sin ஒமேகா டின்னு கொடுத்தோம். நமக்கு எவ்வளோ அவுட்புட் கிடைச்சிது? ஒமேகா டி ப்ளஸ் பை பை 2. பார்த்த உடனே தெரியுதா? வியை விட I வந்து பை பை 2 அதிகமாக இருக்கான். அப்போது இங்கே எப்படிங்க சார் எழுதுறது? I அதிகமாக இருக்கு, I லீட்ஸ் V பை 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 2. இல்லைன்னா V கம்மியாக இருக்குன்னு சொல்லிடுங்க, I பை 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 2. இப்போ I லீட்ஸாக இருக்கலாம், இல்லை V லேக்ஸாக இருக்கலாம். எது எப்படியோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? பை பை 2. பட் டக்குன்னு நான் சொல்கிறத உணருங்க. ரெசிஸ்டன்ஸோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சார்? 0 சார். இண்டக்டாரோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? பை பை 2. காதில் வாங்கு. கெப்பாசிட்டரோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? பை பை 2. எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இண்டக்டாரில் யாருபா லீட்ஸு? இண்டக்டாரில் I லேக்ஸு, V லீட்ஸு. கெப்பாசிட்டரில் I லீட்ஸு, V லேக்ஸு. நான் என்ன சொல்கிறேன்? ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, வெறும் ஐயை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இண்டக்டார் I லேக்ஸ், கெப்பாசிட்டர் I லீட்ஸ், ரெசிஸ்டார் போத் ஆர் இன் ஃபேஸ். ரைட்டா? ஃபர்ஸ்ட் டே அப்படி தான் இருக்கும். நீங்கள் 4-5 டைம் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ண இது அப்படியே பதிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டிங்க சார். டயக்ராம் பற்றி பேசலாமா? இப்போது I லீட்ஸ்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த டயக்ராம் சரியாக இருக்குமா பாருங்க. I மேலே இருக்கணும், V கீழே இருக்கணும். கெப்பாசிட்டராக இருக்கிறதுனால C போட்டிருக்கேன். அப்போ ஐயும் வியும் பை பை 2 அளவுக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸு. I லீட்ஸாக இருக்குது, மேலே இருக்குது. V லேக்ஸாக இருக்குது, அதனால கீழே இருக்குது. அப்போது இந்த டயக்ராமை கரெக்டாக கண்டுபிடிங்க. இது வழக்கம் போல் ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வின்னு உனக்கு நல்லா தெரியும், V0 sin ஒமேகா டி. I தான் ஏற்கனவே இப்போ தான் படிச்சிங்க, I0 sin ஒமேகா டி ப்ளஸ் பை பை 2. இந்த இடம் தாங்க சார் பை பை 2. இப்போ I எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? கீழேருந்து ஸ்டார்ட் ஆகணுமா மேலேருந்து ஸ்டார்ட் ஆகணுமான்னு யோசி. லீட்ஸாக இருக்கிறதுனால மேலேருந்து வரணும். ரைட்டா? மேலேருந்து இங்கே வந்து கரெக்டாக இந்த 3 பை பை 2ல் எழுந்திருக்கணும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அப்போது இந்த பிங்க்ல இருக்கிறது தான் I0 sin ஒமேகா டி ப்ளஸ் பை பை 2. கற்றுக்கிட்டீங்களா? வழக்கம் போல் எக்ஸ் ஆக்சிஸ் ஒமேகா டி, ஒய் ஆக்சிஸ் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் போட்டிருக்கும். V ஈக்குவல் டு V0 sin ஒமேகா டி. இப்போ எப்போவுமே இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் வந்து ஆரிஜின்ல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஐயை வச்சு தான் சொல்லணும். ஒன்று I லீட்ஸாக இருந்தால் கெப்பாசிட்டர், I லேக்ஸாக இருந்தால் இண்டக்டர். அவ்வளோதான். சரி, டயக்ராம் பற்றி பேசிட்டீங்க. உடனே அந்த எக்ஸியை பற்றி கொஞ்சம் பேசுங்களேன். யார் அந்த எக்ஸி? எக்ஸின்றது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த கெப்பாசிட்டர். உங்கள் எல்லாருக்கும் இங்கே ஒரு 2 மார்க் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் ஒரு டைம் சொல்லி கொடுத்துறேன், புரியுதான்னு பாரு. இல்லைனா 2வது டைம் சொல்லித்தரேன். அன்றைக்கி ஆர்எம்எஸ் வேல்யூ படித்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் எக்ஸிக்கு இப்போ தாங்க சார் படித்தோம் 1 by ஒமேகா சி. கூடவே நாங்கள் எக்ஸ்எல்லையும் ஞாபகப்படுத்திக்கிறோம். எக்ஸ்எல்னா ஒமேகா எல். பை இந்த லெசனில் 2 முக்கியமான ஆட்கள் யாருன்னா இவனுங்க 2 பேரும் தான். ஒன்று எக்ஸ்எல், இன்னொன்று எக்ஸி. எக்ஸி ஈக்குவல் டு 1 by ஒமேகாவுக்கு பதிலாக 2 பை நியூ சி. கரெக்ட் தானே? அப்போ எக்ஸிக்கும் ஃப்ரீக்குவென்சிக்கும் என்னபா சம்பந்தம்? ஃபார் கெப்பாசிட்டிவில் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். சூப்பராக இருக்கும் பாரு. ஏசி ஃப்ரீக்குவென்சி அதிகமானால் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் குறையும். அப்போ கரண்ட் என்ன ஆகும்? அதிகமாகும். கரெக்டாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஏசியாக இருந்தால் ஃப்ரீக்குவென்சி இன்க்ரீஸ் பண்ண இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். அதனால் ரெசிஸ்டன்ஸ் குறையும். ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சதுன்னா கரண்ட் அதிகமாகும். அதே ஃப்ரீக்குவென்சி டிக்ரீசஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்.
அப்போ கரண்ட் டிக்ரீஸ் ஆகும். மனப்பாடம்லாம் பண்ணக்கூடாது, ஃபார்முலாவை பார்த்து நீங்களா முடிவு பண்ணணும். ரைட்டா சார்? ஏசி சொல்லிட்டீங்க, டிசி சொல்லிட்டு போங்களேன். இதே டிசியாக இருந்தால் ஃப்ரீக்குவென்சி இருக்காதுன்னு உனக்கே தெரியும். அப்போ எக்ஸியோட வேல்யூ இன்ஃபினிட்டி. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கெப்பாசிட்டர் வழியாக டிசி கரண்ட் உள்ளே போகுதுன்னா இந்த கெப்பாசிட்டர் கோச்சிக்கும், என் வழியாக நீ வரக்கூடாது, எனக்கு பிடிக்கவே இல்லை ஒன்று, என் வழியாக ஒன்று அலோவ் பண்ணவே முடியாதுன்னு துரத்தி அனுப்பிச்சிடும் திரும்ப. ஏன்? இந்த லைனை பாரு, எக்ஸ் இன்ஃபினிட்டி, ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி அளவுக்கு இருக்கு. அதாவது ஒரு பெரிய செவர் வச்ச மாதிரி. இப்போ நீ ஒரு ரூம்ல உட்காந்துருக்கல, ஓ ரூமுக்கும் பக்கத்து ரூமுக்கும் ஒரு பெரிய வால் இருக்குல்ல, நீ நினைச்சாலும் கேட் இல்லாம போக முடியாது, அந்த மாதிரி. அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? உங்களுக்கு என்ன தெரியுமா கேட்பாங்க? கெப்பாசிட்டர் அலௌஸ் ஒன்லி ஏசி. இந்த கொஸ்டினை படிங்க எல்லாருமே கூடவே. கெப்பாசிட்டர்ஸ் அலௌஸ் ஒன்லி ஏசி, நாட் டிசி. ஒய்னு ஒரு 2 மார்க் கேட்பாங்க, நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கெப்பாசிட்டர் ஏசியை மட்டும்தான் அலோவ் பண்ணும், டிசி அலோவ் பண்ணாது. என்ன காரணமா இருக்கும் நான் சொல்லவேன்? கெப்பாசிட்டர் அலோவ்ஸ் ஒன்லி ஏசி நாட் டிசி. ஏன்னு கேட்டாங்கன்னா, பிகாஸ் டிசி கரண்ட் ஃப்ளோ ஆகும் பொழுது they offer infinite resistance. When DC current flows through the capacitor, capacitor offers infinite resistance. capacitor infinite resistance ஆஃபர் பண்ணும். அப்புறம் எப்படி டிசியால உள்ள போக முடியும்? பெரிய கேட் போட்டு மூடிடும், எங்க வீட்டுக்குள்ளாரே நீ வரக்கூடாதுன்னு துரத்தி விட்டுரும். அப்ப கெப்பாசிட்டர் ஏசியை மட்டும்தான் அலோவ் பண்ணும், டிசி அலோவ் பண்ணாது. நீ இது எப்படி எழுதணும்? காரணம் கேட்டாங்கன்னா, when DC current flows through the capacitor, capacitor offers infinite resistance. அதனால டிசி கரண்ட் கெப்பாசிட்டர் வழியா அலோவ் பண்ணாது. கத்துக்கிட்டீங்களா? இதோட ஏசி வித் கெப்பாசிட்டரை நம்ம கம்ப்ளீட் பண்றோம். ஸோ எல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டோம். அவ்வளோதான், லெசனே முடிஞ்ச மாதிரி தான். ஏன்னா ரெசிஸ்டார், இண்டக்டார், கெப்பாசிட்டர், இந்த மூணுத்தையும் வச்சுட்டு தான் இனிமேல் எல்லா கொஸ்டினும் பேச போகிறோம். அதனால வரப்போற 5 நிமிஷம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எங்கெல்லாம் புரியலையோ, என்னெல்லாம் புரியலையோ, இந்த 5 நிமிஷத்துல உன்னை நீ சரி பண்ணிக்கோ. ரைட்டா? அப்படி இருந்தாதான் ஆர்எல்சின்னு ஒரு பிரமாதமான 5 மார்க்கு, ஆர்எல்னு ஒரு 5 மார்க்கு, ஆர்சி 5 மார்க், எல்சி 5 மார்க், இது எல்லாமே புரியணும்னா வரப்போற 5 நிமிஷம் நேரம் உட்கார். நல்லா கவனி. என்ன பாரு எல்லாரும், 3ஆ பிரிச்சுக்குவா. ஏசி வித் ரெசிஸ்டார் ஒரு காலம் எடுத்துக்கிறேன், ஏசி வித் இண்டக்டார் ஒரு காலம் எடுத்துக்கிறேன், ஏசி வித் கெப்பாசிட்டர் ஒரு காலம் எடுத்துக்கிறேன். வழக்கம் போல 3த்துக்கு டயக்ராம் போட்டுருவோமா? உன்னை போர் அடிக்கிறேன்னு நினைக்காத. இதுதான் இதுக்கப்புறம் ஆர்எல்சிக்கு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏசி வித் இண்டக்டார், ஏசி வித் கெப்பாசிட்டர். நாங்கள் அங்கே ஸ்டேட் போர்டில் ஒர்க் பண்ணும் பொழுது ரொம்ப ஈஸியாக ஒரே போர்டை 3ஆ பிரித்து பேரலாக சொல்லி கொடுத்துரும். பசங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்படியே கடற்கரை என் முன்னாடியே படித்து எழுதி காட்டுவாங்க. கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு 5 மார்க் மாட்டிக்கும். அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். வழக்கம் போல் இங்கே V0 sin ஒமேகா t, இங்கேயுமே V0 sin ஒமேகா t, இங்கேயுமே V0 sin ஒமேகா t. பயப்படாது, நான் டெரிவேஷன்லாம் போடலை, கன்க்ளூஷனு டயக்ராமு ஒரு முடிவு பண்ணுறோம். இந்த இடத்துல நான் கொடுத்தது எனக்கு வந்தது I0 sin ஒமேகா t. இண்டக்டாரில் எனக்கு வந்தது I0 sin ஒமேகா t மைனஸ் π/2ன்றதை மறந்துடாது. கெப்பாசிட்டரில் I0 sin ஒமேகா t பிளஸ் π/2. ஃபேஸ் டிஃபரன்ஸ் வாங்க, இன் ஃபேஸ். இங்கே π/2, இங்கேயும் π/2. சரி, இதெல்லாம் ஓகே. பொதுவாக π/2ன்னு சொல்லிட்டீங்க. யார் லீட்ஸ் யார் லேக்ஸ்ன்னு சொல்லுங்க. இங்கே I and V இன் ஃபேஸ். இந்த இடத்துல ஏதாவது ஒன்று எழுதிக்க போதும், V by π/2. இங்கே I leads V by π/2. முடிச்சிட்டோமா? அதுக்கப்புறமா இண்டிகேட்டர் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெசிஸ்டாராக இருக்கிறதுனால VR, இங்கே I. ஏன்னா இன்ஃபேஸ் இன்ஃபேஸ். இங்கே I கம்மியாக இருக்கு, VL அதிகமாக இருக்கு. வரப்போகிற ஆர்எல்சி கொஷினை இந்த பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்டை நல்லா கவனி. VL லீட்ஸ் π/2. இந்த இடத்துல I மேலே இருக்கும், VC கீழே இருக்கும், π/2. இதை மூணுத்தையும் சேர்த்து எழுதி தான் இப்போ ஆர்எல்சி நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த டயக்ராம் முடிஞ்சுதா? அதுக்கப்புறமா இந்த டயக்ராம் பாரு. ஆரிஜினல் ஸ்டார்ட் ஆனால் V, ஐயோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனால் அது ஏசி வித் ரெசிஸ்டார்.
இது வி, ஐ லேக்ஸ், அதனால கீழே இருந்து வந்துட்டு இருக்கு. ரைட்டா? இந்த இடம் ஐ, இது வி, ஐ லீட்ஸ் மேல இருந்து வந்துட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ ஐ மேல இருக்கு, இங்க ஐ கீழே இருக்கு. வியை பத்தி கவலைப்படாத, வி எப்பவுமே ஆரிஜின்ல தான் இருக்கும். எக்ஸ் ஆக்சஸ் ஒமேகா டி ஒமேகா டி ஒமேகா டி. ஒய்ல ரெண்டு பேருக்குமே நம்ம கிராஃப்ஸ் போட்டிருக்கோம், ஐ அல்லது வி, ஐ அல்லது வி, ஐ அல்லது வி. கத்துக்கிட்டீங்களா? அதுக்கப்புறமா எக்ஸ்எல் பத்தி பேசணும், ஒமேகா எல். எக்ஸி பத்தி பேசணும், 1 ஒமேகா சி. இங்க அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. எக்ஸ்எல்லுக்கு பதிலா 2 நியூ எல், எக்ஸிக்கு பதிலா 1 நியூ சி. எக்ஸ்எல்லும் ஃப்ரீக்வன்சியும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல், எக்ஸியும் ஃப்ரீக்வன்சியும் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். அதுக்கப்புறமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, ஏசி கரண்ட் உள்ள போச்சுன்னா என்ன ஆகும், டிசி கரண்ட் உள்ள போச்சுன்னா என்ன ஆகும். எல்லாமே இந்த ப்ரப்போர்ஷனாலிட்டி வச்சு நீங்க தான் சொல்லணும். ஏசி உள்ள போகும் பொழுது ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சுன்னா எக்ஸ்எல் அதிகமாகும். இங்க ஏசி ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சுன்னா எக்ஸி குறையும். இதை வச்சு அடுத்தடுத்த கொஸ்டினை நீங்களா அப்படியே யோசிச்சுக்கலாம். முடிஞ்சுதா? ஸோ இந்த மூணுத்தையும் இதே மாதிரி டேபிள் போட்டு ஒரு டைம் எழுதி பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி படிச்சிடலாம். 10 நிமிஷம் கூட ஆகாது. ரைட்டா? முதல்ல இதை படி. ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0, ஃபேஸ் டிஃபரன்ஸ் π/2 π/2. அதே மாதிரி இந்த டயக்ராம் பார்த்துக்கோ. ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா ரெசிஸ்டார், ஐ கம்மியா இருந்து விஎல் மேல இருந்தா இண்டக்டார், விசி கீழே இருந்தா கெப்பாசிட்டர். ரைட்டா? ரைட், எனக்கு பதில் சொல்லுங்களேன். கிளியர் இல்லைன்னா யாருக்கு எங்க புரியலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கோ. கிளியரா இருந்ததுன்னா சைலண்டா இருந்துரு. எரின்ல இருந்து யோகிதா வரைக்கும் யாருக்கு ஏதாவது திரும்ப சொல்லுமா அந்த 3 கொஸ்டின்? அனீஸ் குட் ஈவினிங், அர்ஜுன் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். அர்ஜுன் பா, யாருக்கு ஏதாவது திரும்ப சொல்லுமா? ஓகே, சரி பா. திரும்ப கேட்கறதுக்கு தயக்கப்படாது. எப்படி பார்த்தாலும் நம்ம எல்லாம் ஒண்ணுதான் உனக்கே தெரியும். எவ்வளவு வேணாலும் பேசுங்க, எவ்வளவு வேணாலும் கேளுங்க. இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சு, நீ சைலண்டா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஏன் கேட்கிறோம், கம்முன்னு இருக்கலாம் அப்படின்னா அது கஷ்டம். சரிதா? ரைட், ஆர்எல்சிக்குள்ளார போயிடுமா? ரைட், 10 நிமிஷம் என்னால ரொம்ப அழகா சொல்ல முடியும். திருப்பி கூட இன்னொரு டைம் நீங்க எழுதியோ படிக்கவோ எதுவுமே வேண்டாம். ஒரே டைம் பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களால ஓனாவே டெரிவேஷன் போட முடியும். ரைட், அவ்வளோ அழகா கற்றுக் கொடுக்குறேன், நல்லா கற்றுக்க. படிக்கிறதுக்குன்னு இன்னொரு டைம்லாம் எடுத்துட்டு உட்காந்துடக்கூடாது, இங்கேயே முடிச்சுக்கணும் எல்லாத்தையுமே. பார்த்துருவோமா? ஒரு நிமிஷம். ஆர்எல்சி, ஆர்எல்சி ரெசிஸ்டார், இண்டக்டார், கெப்பாசிட்டர். சில உங்க என்சிஆர்டியில் எல்சிஆர்னு இருக்கும், ஆர்எல்சின்னு இருக்கும், எல்சிஆர்னு இருக்கும். எப்படி வேணாலும் நம்ம விருப்பம் தான். என்னன்னா ஒரு ஏசியோட ரெசிஸ்டார், இண்டக்டார், கெப்பாசிட்டர் மூணுத்தையும் கனெக்ட் பண்ணா என்ன ஆகும் பாருங்களேன். ரெசிஸ்டார், இண்டக்டார், கெப்பாசிட்டர். ரெசிஸ்டாருக்கு ஆர் போட்டுக்கோ, இண்டக்டாருக்கு எல், கெப்பாசிட்டருக்கு சி. இங்க இருந்து ஏசியோட கனெக்ட் பண்றேன், ஏசியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். கத்துக்கிட்டீங்களா? இப்போ ஏசியில வழக்கம் போல நான் கொடுத்தது V0 sin ஒமேகா டி. இங்க இருந்து கரண்ட் ஐ போயிட்டு இருக்கும். ரெசிஸ்டார்ல ஒரு வோல்டேஜ் டிராப் ஆகும் VR, இண்டக்டார்ல ஒரு வோல்டேஜ் டிராப் ஆகும் VL, கெப்பாசிட்டர்ல ஒரு வோல்டேஜ் டிராப் ஆகும் VC. அவ்வளவுதான், டயக்ராம் முடிஞ்சிச்சு. இப்ப டயக்ராம் பத்தி எழுதுறோமா? வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் ரெசிஸ்டார் VR. இப்ப விஆருக்கு நான் ஐஆர்னு எழுதணும். இந்த இடத்துல நீங்க என்ன வார்த்தை எழுதணும்? வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் தி ரெசிஸ்டார். கரெக்ட் தானே? ரெசிஸ்டார்ல எவ்வளவு வோல்டேஜ் டிராப் ஆகுது யாராவது சொல்லுங்க. ரெசிஸ்டார்ல ஐயும் வியும் என்ன ஃபேஸ்? இன் ஃபேஸ் சார். இன் ஃபேஸ். அதையும் பிராக்கெட்ல எழுதணும். ஐயும் வியும் இன் ஃபேஸ், ஐயும் வியும் இன் ஃபேஸ். கதை மட்டும் VR equal to IR. அடுத்தது வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் இண்டக்டார். இதுவும் IR தான். இந்த இடத்துல ஆருக்கு பதிலா எக்ஸ்எல் எழுதணும். இப்ப இந்த பிராக்கெட்ல நான் என்ன எழுதணும் யாராவது சொல்லு. ஐ கம்மியா இருக்குமா, வி கம்மியா இருக்குமா? சார் ஐ லேக்ஸ் பை 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 2. அவ்வளவுதான். ஐ லேக்ஸ் வி பை 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 2. கண்டிப்பா இந்த வார்த்தையும் நீங்க எழுதணும். அடுத்தது விசி, ஐ ஆர் தான்,
ஆருக்கு பதிலாக எக்ஸி. இங்க என்ன எழுதணும்னா நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஐ அதிகமா இருக்கும் வியை விட π/2. அதுக்கு தான் அந்த 3 கொஸ்டின் படிக்கணும்னு சொன்னது. முதல்ல இந்த 3த்து தான் நீங்க ஆரம்பிக்கணும். முடிச்சிங்களா? அடுத்து டயக்ராம் எப்படி போறேன்னு பாரு. இது ஏசி வித் ரெசிஸ்டார் மட்டும் யோசி. ஏசி வித் ரெசிஸ்டார் மட்டும். ஒன்று இது விஆரா இருக்கலாம், இல்லைன்னா ஐயா இருக்கலாம். ரெண்டும் ஒரே டைரக்ஷன்றதுனால நான் ஒரு கோடு மட்டும் போட்டுக்கிட்டேன். கத்துக்கிட்டீங்களா? நான் கேட்கறதுக்கு யாராவது பதில் சொல்லு. இந்த விஆரை மட்டும் கையை வச்சு மறைச்சிக்கோ. ஏன் சும்மா அப்படியே ஒரு உன் தம்பால அந்த இடத்துல விஆரை மட்டும் பார்க்காது. இந்த ஐயையும் விஎல்ஐயும் மட்டும் பாரு. இதை மட்டும் பார்த்தா இது என்ன சர்க்கியூட் சொல்லுங்க? ஏசி வித் ரெசிஸ்டாரா, இண்டக்டாரா, கெப்பாசிட்டரா? இண்டக்டார். சூப்பரா சொன்னீங்க. ஏசி வித் இண்டக்டார் π/2 இந்த இடம். ரைட்டா? பொறுமையா பார்த்துக்கிட்டே வா. இந்த இடம் விசி. இப்ப நான் சொல்றதெல்லாம் மறைச்சிக்கோங்களேன். விஆரை மறைச்சிக்கோ, விஎல்ல மறைச்சிக்கோ. அது எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியக்கூடாது. உனக்கு தெரிய வேண்டியது ஐயும் விசியும் தான் தெரியணும். அப்ப இந்த சர்க்கியூட் யாரு? இந்த சர்க்கியூட் யாரு? ஐயும் விசியை மட்டும் பார்த்தா யாரு? கெப்பாசிட்டர். ரைட், π/2. முடிஞ்சதா? இப்படிதான் அந்த டயக்ராம் நீங்க ஆரம்பிக்கணும். கவனிக்கிறியா? இது எவ்வளவு ஃபேஸ் ஆங்கிள்? விஎல்லும் விசி எவ்வளவு ஆங்கிள் இருக்கு? 180 டிகிரி சார். 180 டிகிரி. பா உங்களால உணர முடியுதா? விஎல் மேல இருக்கு, விசி கீழே இருக்கு. ஒரு நேர்கோடு அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் 180 டிகிரி. அப்ப இங்க நீங்க எழுதும்போது அடுத்த ஸ்டெப்ல விஎல்லும் விசியும் 180 டிகிரி இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? 0 டிகிரி இருந்தாதான் இன் ஃபேஸ். 180 டிகிரி இருந்ததுன்னா இது அவுட் ஆஃப் ஃபேஸ்ன்னு சொல்லி பழகணும். அப்ப 180 டிகிரி இருந்தா அவுட் ஆஃப் ஃபேஸ். விஎல் அண்ட் விசி ஆர் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். முடிச்சிட்டோமா? அடுத்த ஸ்டெப் போலாமா? இந்த டயக்ராம் அடுத்தது போட்டுக்கணும். இப்போ எப்பவுமே விஎல் தான் பெருசா இருக்கும். அப்போ 180 டிகிரின்றதுனால ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஆப்போசிட்னாலே மைனஸ் என்ன பண்ணும்? வெக்டார் என்ன படிச்ச நீனு? ஆர் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் பிளஸ் கியூ வெக்டார். 180 டிகிரியா இருந்தா பி மைனஸ் கியூ தானே. அப்ப விஎல் பெருசா இருக்கிறதுனால விஎல் மைனஸ் விசி. ரைட்டா? கொஸ்டினை ரொம்ப க்ளோஸா நெருங்கிட்டோங்க வாங்க. அப்ப இந்த இடம் விஎல் மைனஸ் விசிங்களா? சரி, ஆமா. இந்த இடம் விஆருங்களா? ஆமா. இல்லைன்னா ஐ. கீழே அந்த விசியை விட்டுலாம். ஏன்? ரிசல்டன் எடுத்துட்டோம். விஎல்லும் விசியும் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். அப்ப ரிசல்டன் வோல்டேஜ் விஎல் மைனஸ் விசி. யார் பெருசா இருக்காங்களோ அவங்களோட டைரக்ஷன்ல தான் இருக்கும். அப்ப இந்த ஆங்கிள் ஷியோரா 90. எனக்கு ரிசல்டன் வோல்டேஜ் வேணும் வி. ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர்னு நீங்க படிச்சிருக்கீங்க. எப்ப? பியும் கியூவும் 90 டிகிரி இருந்தா. விஆரும் விஎல் மைனஸ் விசியும் 90 டிகிரி இருக்கிறதுனால வி வேணும்னா ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎல் மைனஸ் விசி த ஹோல் ஸ்கொயர். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நீங்க தேடி வந்த ஃபார்முலா இவன் தான். இவனை வச்சு தான் அடுத்தடுத்த டாபிக் எல்லாமே போக போகுது. ஸோ வி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎல் மைனஸ் விசி த ஹோல் ஸ்கொயர். எல்லாரும் ஒழுங்கா படிங்க. ஆர்எல்சியில் ரிசல்டன் வோல்டேஜ் கேட்டாங்கன்னா வி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎல் மைனஸ் விசி த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது இப்போ புதுசா ஒரு ஆளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இவன் தான் ஃபை. ஃபைனா ஃபேஸ் ஆங்கிள்னு அர்த்தம். ஃபேஸ் ஃபேஸ்னா ஹரிசான்டல்ல இருந்து ரிசல்டன் வோல்டேஜ் எவ்வளோ ஆங்கிள் இருக்கு. என் வார்த்தையை பொறுமையா காதுல வாங்க. ஹரிசான்டல்ல இருந்து ரிசல்டன் வோல்டேஜ் எவ்வளோ ஆங்கிள் இருக்கோ அதுதான் ஃபேஸ். அப்ப இங்க இருந்து டான் ஃபை வேணும்னா ஆப்போசிட்ல இங்க யாரு பாருக்கா? விஎல் மைனஸ் விசி. ஏன்னா இதுவும் எதுவும் பேரலல்னு அர்த்தம். அப்ப ஆப்போசிட்ல இருக்கிறது விஎல் மைனஸ் விசி, அட்ஜசன்ட்ல இருக்கிறது விஆர். இந்த ரெண்டு ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிசல்டன் வோல்டேஜ் ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎல் மைனஸ் விசி த ஹோல் ஸ்கொயர். டான் ஃபை ஈக்குவல் டு விஎல் மைனஸ் விசி பை விஆர். ரைட்டா? 70% ஆஃப் கொஸ்டின் நம்ம முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் உனக்கு புரிஞ்சிருக்கான்னு பாரு. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, அப்படியே பொறுமையா பாரு. ஆர்எல்சியோட டயக்ராம் ஆறு எல்சி விஆர் விஎல் விசி கொடுத்தாச்சு. எவ்வளோ வோல்டேஜ் ரெசிஸ்டார்ல டிராப் ஆகுது என் கூடவே படிச்சிருங்க. பே ஐஆர் ஐயும் வியும் இன் ஃபேஸ். இண்டக்டார்ல ஐஎக்ஸ்எல்
கெப்பாசிட்டர்ல IXC. அதுக்கப்புறமா இந்த 3 டயக்ராமையும் ஒன்னா போடணும். ஐயும் விஆரும் இன் ஃபேஸ் ஒரே டைரக்ஷன், விஎல்லும் ஐயும் 90 டிகிரி, விசியும் ஐயும் 90 டிகிரி. இந்த இடத்துல விஎல்லும் விசியும் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். அப்ப ரிசல்டன் வேணும்னா விஎல் மைனஸ் விசி. விஆரும் விஎல் மைனஸ் விசியும் 90 டிகிரி. அப்ப ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர். ஃபேஸ் ஆங்கிள் யார் அப்படின்னா ரிசல்டன் வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் tan phi விஎல் மைனஸ் விசி பை விஆர்னு கத்துக்கணும். ரைட்டா? இனி ஆர்எல்சினாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய ரெண்டு ஈக்குவேஷன், v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎல் மைனஸ் விசி த ஹோல் ஸ்கொயர், இந்த ஃபார்முலா வரணும். இன்னொன்று tan phi ஈக்குவல் டு விஎல் மைனஸ் விசி பை விஆர்னு ஞாபகம் வரும். இன்னும் கொஸ்டின் முடியலப்ப 30% ஆஃப் கொஸ்டின் இன்னும் மீதி இருக்கு. இனிமேல் தான் நமக்கு வேல்யூயும் ஜாஸ்தி இருக்கு. இந்த விக்கு பதிலாக ஐஆர்னு எழுதலாமா? ஆருக்கு பதிலாக நான் இசட்னு எழுதுறேன். இசட் யாரை கேட்டு சார் இசட் எழுதுறீங்க? இசட்டுக்கு ஏதாவது பேர் இருக்கா? தோ வரேன். இசட் எழுதியிருக்கோம். விஆருக்கு பதிலாக மேலே தான் சொன்னேன் ஐஆர் த ஹோல் ஸ்கொயர், விஎல்லுக்கு பதிலாக ஐஎக்ஸ்எல், விசிக்கு பதிலாக ஐஎக்ஸி த ஹோல் ஸ்கொயர், ஐஇசட். இந்த இசட் யாரு? அவனுக்கு ஒரு நல்ல பேரா வைங்களேன். இசட் வேற யாரும் இல்லை, இம்பெடன்ஸ். இம்பெடன்ஸ் இசட் வேற யாரும் இல்லை, இம்பெடன்ஸ். ரைட்டா? ஸோ இம்பெடன்ஸ்னா the resistance offered by the combination, the resistance offered by the combination of resistor, inductor, capacitor. ஒன்றும் இல்லை, என்ன பாரு எல்லாரும், ரெசிஸ்டார்ல மட்டும் ஆஃபர் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டார்ல மட்டும் ஆஃபர் ஆச்சுன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டர்ல மட்டும் ஆஃபர் ஆச்சுன்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், இந்த மூணுத்துலயும் சேர்ந்து ஆஃபர் ஆச்சுன்னா இம்பெடன்ஸ். அப்போ வாட் இஸ் இம்பெடன்ஸ் கேட்டா பதில் என்ன? the resistance offered by the combination of resistor, inductor, capacitor. இந்த மூணுத்துல இருந்தும் எவ்வளவு ஆஃபர் ஆகுதோ அதுக்கு பேரு தான் இம்பெடன்ஸ். கத்துக்கிட்டீங்களா? அப்ப இசட்னா இம்பெடன்ஸ். நம்ம இசட்டை தேடி தான் போயிட்டு இருக்கோம். அப்போ இங்க இருந்து இந்த ஐயெல்லாம் காமனா எடுத்து வெளில போட்டுருங்க, அந்த ஐயும் இந்த ஐயும் அடிச்சு போட்டுருங்க. அப்ப மீதி இசட் மட்டும் இருக்கும். ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர். உனக்கு தேவையான அடுத்த ஃபார்முலா இம்பெடன்ஸ் ஃபார்முலா. மேலே பார்த்தது ரிசல்டன் வோல்டேஜ் விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎல் மைனஸ் விசி த ஹோல் ஸ்கொயர். இது ரிசல்டன் வோல்டேஜ், இது இம்பெடன்ஸ். இம்பெடன்ஸ் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர். எல்லாமே ரெசிஸ்டன்ஸாவே உங்க கணக்கு தெரியுதா? இசட்டும் ரெசிஸ்டன்ஸ் தான், ஆரும் ரெசிஸ்டன்ஸ் தான், எக்ஸ்எல்லும் ரெசிஸ்டன்ஸ் தான், எக்ஸியும் ரெசிஸ்டன்ஸ் தான். இது எல்லாமே இம்பெடன்ஸோட ஃபார்முலா. ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர். இதோட இந்த டாபிக்ல நீங்க 3 ஃபார்முலா கத்துருக்கீங்க. பயப்படாத, கொஸ்டின் ரொம்ப ஈஸி. திரும்ப உனக்கு கம்ப்ளீட்டா போய் சேர்ற வரைக்கும் திரும்ப திரும்ப நம்ம பேசிட்டே இருப்போம். பட் கத்துக்காம தயவு செஞ்சு வெளில போயிடாது. அப்புறம் நீ தான் தனியா உட்காந்து கஷ்டப்படணும், இல்லைன்னா மனப்பாடம் தான் பண்ணணும். ரைட்டா? அது தப்பு. இப்போ இசட் வேணும்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர். இதை முடிச்சதுக்கு அப்புறம் நான் ப்ராப்ளம் எப்படி கேட்பான்னு பேசிக்கிறேன். இப்போதைக்கு அந்த tan phi க்கு வந்துருங்க. tan phi க்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஎல் மைனஸ் விசி பை விஆர்னு கற்றுக் கொடுத்தேன். விஎல்ங்களா சார்? ஐஎக்ஸ்எல், விசி ஐஎக்ஸி, விஆர் ஐஆர். கரெக்டாக எழுதிருக்கணும். ஐயை காமனாக வெளில எடுத்துருங்க, காமனாக வெளில எடுத்து அடிச்சிருங்க. அப்போ tan phi க்கு 4வதா ஒரு ஈக்குவேஷன் வருது, எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பை ஆர். எக்ஸ்எல் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், எக்ஸி கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், ஆர் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இது ரெண்டும் இம்பெடன்ஸ் வச்சு சொல்றது, மேல இருக்கிற ரெண்டும் வோல்டேஜ் வச்சு சொல்றது. அது வோல்டேஜ் ஃபேஸர் டயக்ராம் வச்சு சொல்றது, இது இம்பெடன்ஸ் ஃபேஸர் டயக்ராம் வச்சு சொல்றது. ரைட்டா? ஒன்றும் இல்லை, கிளியரா தோ புரியும் பாரு. ரிசல்டன் வோல்டேஜுக்கு என்ன ஃபார்முலா? ஆர்எல்சியோடது ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎல் மைனஸ் விசி த ஹோல் ஸ்கொயர். ஃபேஸ் ஆங்கிளுக்கு என்ன ஃபார்முலா? tan phi விஎல் மைனஸ் விசி பை விஆர். இது வோல்டேஜ் வச்சு சொல்றது. இம்பெடன்ஸ் வச்சு சொன்னா இசட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர். tan phi
XL minus XC by R. கொஷின்ல VL கொடுப்பாங்க, VC கொடுப்பாங்க, VR கொடுப்பாங்க. கொடுத்துட்டு ரிசல்டன் V கேட்கலாம், 5 கேட்கலாம். R கொடுப்பாங்க, XL XC கொடுத்துட்டு Z கேட்கலாம், 5 கேட்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக ஒரு டயக்ராம்லேயே சொல்லி கொடுத்துறேன் பாரு. இந்த இடம் ரெசிஸ்டார். அப்போ கண்டிப்பாக இது இண்டக்டாராக இருக்கிறதுனால XLஆ இருக்கலாமா? கெப்பாசிட்டராக இருக்கிறதுனால இது XCஆ இருக்கலாமா? உனக்கே புரியுது, XLம் XCயும் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். அப்போ XL மைனஸ் XCன்னு வரணுமா? இந்த இடம் XL மைனஸ் XC, இந்த இடம் R. இப்போ 90 டிகிரி இருக்கா? இதுதான் ரிசல்டன்ட் Z. அப்போ இங்கேருந்து Z மட்டும் கேட்டால் டைரக்டாக எழுதிடுவீங்க, R² ப்ளஸ் XL மைனஸ் XC த ஹோல் ஸ்கொயர். ஏன்பா 90 டிகிரி இருக்கு. அப்போ PQ ரூட் ஆஃப் P² ப்ளஸ் Q². இந்த ஆங்கிள் தான் ஃபேஸ் ஆங்கிள் 5. வழக்கம் போல் அங்கேருந்து tan 5 வேணும். ஆப்போசிட்டில் இருக்கிறது XL மைனஸ் XC, அட்ஜசன்ட்ல இருக்கிறது R. அந்த 3 கொஷின் புரிஞ்சிருச்சுன்னா இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த கொஷின் கிளியர்னா உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாரு. யாரா சொல்லுங்க பாய், இந்த ஃபார்முலா பாரு, எல்லாரும் இந்த ஃபார்முலா பாரு. இந்த ஃபார்முலாவில் இந்த சியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா இது என்ன சர்க்கியூட்டா மாறிடும்? RL சர்க்கியூட் சார். RL சர்க்கியூட்டா மாறிடும். சூப்பரா சொன்னீங்க. எல்லை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா RC சர்க்கியூட் சார். R மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா LC சர்க்கியூட் சார். அடுத்த 3 கொஸ்டின் ஒண்ணுமே இல்லப்பா. RLC பார்த்து அப்படியே காப்பி அடிக்க போறோம். RLC போட்டுட்டு இங்க பாருங்களேன், டயக்ராம். இந்த டயக்ராம சியை மறைச்சிக்கிட்டு பாருங்க RL, எல்லை மறைச்சிக்கிட்டு பாருங்க RC, R மறைச்சிக்கிட்டு பாருங்க LC. அவ்வளவுதான். இது எழுதி முடிச்சுன்னா வேலை முடியுது. ரைட்டா? ஸோ ஒரே இந்த RLC ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஒரு டைம் என் கூட சேர்ந்து அதை படிச்சு முடிச்சிரு. RLC முதல்ல டயக்ராம் பாரு, எல்லாமே பாரு, டயக்ராம் பாரு, பொறுமையா பாரு. ஸோ அன்னைக்கு ஃப்ரைடே அப்புறம் முந்தா நாள் இந்த கிளாஸ் சரியா கண்டினியூட்டி இல்லைன்னா இன்னைக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. 4-5 பேர் இப்பவே லீவ் ஆகிட்டாங்க. ரைட்டா? ஸோ அதனால கிளாஸோட கண்டினியூட்டி மிஸ் பண்ணாது. கண்டினியூட்டி இருக்கிற பசங்க நீங்கள் எல்லாருமே அப்படியே தான் இருக்கீங்க. கண்டினியூட்டி இல்லைன்னா தான் பிரச்சனை. அடுத்து என்ன சொல்கிறேன் எதுவுமே புரியாத போயிடும். ரைட்டா? கூடுமான வரைக்கும் இந்த 1 மணி நேரத்தில் நீ வேற எதுவும் போயிட்டு பெருசாக பண்ணிட முடியாது. அதனால கிளாஸ் தயவுசெய்து மிஸ் பண்ணாது. அப்போ அது புரியலன்னா இதோ இன்னைக்கு நடத்துறது புரியல, இன்னைக்கு நடத்துறது புரியல, அடுத்து கண்டினியூட்டி புரியாது. அதே தான் பிரச்சனை. அப்படி ஆப்சென்ட் ஆனாலும் ரெக்கார்ட் அடையாவது பார்த்துருக்கணும். சரியாகவும் அதையும் ஃபாலோ பண்ண மாட்டேன். ரைட் பை. RLC படிச்சிருங்க என் கூட. RLC டயக்ராம் போட்டிங்களா? VR IR, ஐயும் வியும் இன்ஃபேஸ். VL IXL, ஐ கம்மியாக இருக்கும். VC IXC, ஐ அதிகமாக இருக்கும். 3 டயக்ராமையும் ஒன்றா ஒரு டயக்ராமை மாற்றுங்க. இந்த மாதிரி எழுதுனா ரெசிஸ்டாரோடது, VL மேலே இருந்தால் இண்டக்டாரோடது, VC கீழே இருந்தால் கெப்பாசிட்டரோடது. 3த்தையும் சேர்த்து எழுதிக்கோங்க. பார்த்துட்டீங்களா? VLம் VCயும் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். அதனால ரிசல்டன்ட் VL மைனஸ் VC. VL மைனஸ் VCயும் VRம் கரெக்டாக 90 டிகிரி. அப்போ ரிசல்டன்ட் வோல்டேஜ் நல்லா கவனி. RLCல ரிசல்டன்ட் வோல்டேஜ் V ஈக்குவல் டு ரூட் ஆஃப் VR² ப்ளஸ் VL மைனஸ் VC த ஹோல் ஸ்கொயர். ஃபேஸ் ஆங்கிள் கேட்டாங்கன்னா tan 5 VL மைனஸ் VC பை VR. கற்றுக்கிட்டியா? அதுக்கப்புறமா அந்த V எல்லாம் உடைச்சிருங்க. Vன்னா IZ இங்க, VRனா IR, VLனா IXL, IXC. இங்கேருந்து எல்லா லெஃப்ட்லேயும் I இருக்கு, ரைட்டில் எல்லாமே I காமனாக எடுத்து I², I² வெளில போட்டால் I கேன்சல் ஆகிடும். இசட்னா யாருப்பா இங்கே? இம்படன்ஸு. இம்படன்ஸ்னா த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டார், இண்டக்டார், கெப்பாசிட்டர். இது 3த்திலிருந்து வந்ததுன்னா அது இம்படன்ஸ். ரைட்டா? அப்படி இம்படன்ஸ் வேணும்னா ரூட் ஆஃப் R² ப்ளஸ் XL மைனஸ் XC த ஹோல் ஸ்கொயர். கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஃபார்முலா, சீக்கிரம் படி. ரூட் ஆஃப் R² ப்ளஸ் XL மைனஸ் XC த ஹோல் ஸ்கொயர். tan 5 VL மைனஸ் VC பை VR, VL IXL, VC IXC, IR, I எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. tan 5 XL மைனஸ் XC பை R. அவ்வளோதான். 4 ஃபார்முலா. RLCனாலே இந்த 4 ஃபார்முலா தெரியணும். வித் ரெஸ்பெக்ட் டு VR இருந்தால் இந்த ஃபார்முலா, வித் ரெஸ்பெக்ட் டு இம்படன்ஸ் ரெசிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா ரைட்டில் இருக்கிற ஃபார்முலா. ரைட்டா?
ஸோ ப்ராப்ளம் சால்விங்க்கு இந்த ஸ்க்ரீனில் உனக்கு என்ன தெரியுதோ அது மட்டுமே போதும். 5 மார்க் டெரிவேஷன் மேல இருந்து சொல்லி கொடுத்தது பார்த்துட்டீங்களா? பார்த்துக்கப்பா ஒரு டைம் ஃபாஸ்ட்டாக பார்த்து. ஓகே, ஆர்எல் ஆர்சி எல்சி ஜஸ்ட் 2 நிமிஷம் அப்படி முடிச்சு போட்டுருவோமா? அப்படி வாங்க எப்படி ஆர்எல்சி முடிச்சாச்சு. அதுல இருந்து சியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஆர்எல், எல்லை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா ஆர்சி, ஆரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா எல்சி. முதல்ல ஆர்எல் பார்த்துருவோமா? ஒன்றும் இல்லை சார், ஒரு ரெசிஸ்டார் போட்டுக்கணும், ஒரு இண்டக்டார் போட்டுக்கணும், அவ்வளோதான். ஆறு எல் ஏசியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ட்ராப் ஆகுறது விஆர், இங்கே ட்ராப் ஆகுறது விஎல். புரிஞ்சிருச்சா? விஆர் இங்கே இருக்கு, விஎல் மேலே இருக்கு, ஐ இங்கே இருக்குன்னு தெரியும். 90 டிகிரி ரிசல்டன்ட் வோல்டேஜ் வேணும். ஒன்றுமே இல்லைங்க பாரு, ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎல் ஸ்கொயரு. ஏற்கனவே ஆர்எல்சிக்கு என்ன பார்த்து ஞாபகம் இருக்கு உனக்கு? ஆர்எல்சியை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சுக்கலாம். அப்படியே அங்கே இருக்கிற சியை தூக்கிடு, விஆர் ஸ்கொயர் விஎல் மைனஸ் விசி த ஹோல் ஸ்கொயர். இந்த விசியை காலி பண்ணிடு, அப்படியே ஆர்எல் கிடச்சிரும். tan 5 போடுங்க, இந்த இடம் 5, tan 5 ஈக்குவல் டு ஆப்போசிட்ல இருக்கிறது விஎல். ஏன்னா இவன் விஎல் பை விஆர். அந்த ஃபார்முலா தான் உனக்கு தெரியுமே, tan 5 விஎல் மைனஸ் விசி பை விஆர். சியை காலி பண்ணிட்டா ஆர்எல் வந்துட போகுது, ரைட்டா? அப்படியே அங்கேருந்து இசட் ஃபார்முலா போயிடலாமா? இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆறு, இண்டக்டன்ஸ் எக்ஸ்எல், 90 டிகிரி, இந்த இடம் 5, இந்த இடம் தான் இசட். அப்போ இசட் வேணும்னா ஆர்எல்சியில் நீங்கள் கற்றுக்கிட்டது ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர். இது ஆர்எல்சியில் கற்றுக்கிட்டது. எக்ஸியை காலி பண்ணு, அப்போ இங்கேருந்து ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர், அவ்வளோதானே? பாருங்க 90 டிகிரி, ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர். வழக்கம் போல tan 5 எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பை ஆர். எக்ஸி கிடையாது, எக்ஸ்எல் பை ஆர். அவ்வளோதான் அந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு. நான் சொல்றது புரியுதா? ஆர்எல்சியை படிச்சிட்டிங்கன்னா எல்லா கொஸ்டினும் ஈஸியாக எழுதிக்கலாம். சியை தூக்கிட்டேன்னா ஆர்எல் கிடச்சிரும். அது ஃபார்முலாலையும் சியை தூக்கணும், டயக்ராம்லையும் சியை தூக்கணும். நீ பெருசாக எதுக்குமே கஷ்டப்பட தேவை. பார்த்துட்டீங்களா? செகண்ட் கொஸ்டின் புரிஞ்சிச்சு? அது ஈஸியாக யாருக்காவது திரும்ப சொல்லணுமா? திரும்ப சொல்லணும்னா வாய் திறந்து கேட்டுக்கோ, இல்லை கிளியர்னா விட்டுரு. ஆர்எல்சி படிச்சுட்டு சியை மட்டும் எடுத்துரு. இப்போ ஆர்சி நீங்களே ட்ரை பண்ணுறீங்களா? இப்போ என்ன வரும்னு அப்படி யோசிச்சுட்டே ஆர்சி சர்க்கியூட். சார் ஒரு ரெசிஸ்டாரும் ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் போட்டிங்கன்னா இது ஆர்சி சர்க்கியூட். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பாரு, ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணும் பொழுதே அது ஆர்எல்சியா ஆர்சியா எல்சியா ஆர்எல்லான்னு கண்டுபிடிக்கணும். A circuit containing, என் வார்த்தையை கேளு, a circuit containing resistor and capacitor அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்பனா நீ தான் புரிஞ்சுக்கணும் அது ஆர்சி. A circuit containing resistor and inductor அப்படின்னா அது ஆர்எல். A circuit containing inductor and capacitor ஆரம்பிக்கும், எல்சின்னு புரிஞ்சுக்கணும். இல்லை மூணுமே இருந்தா ஆர்எல்சின்னு புரிஞ்சுக்கணும். ப்ராப்ளம்ல கரெக்டாக அந்த கொஸ்டினை ஐடென்டிஃபை பண்ணணும். அவ்வளோதான் மேம், ஈஸியாக முடிச்சிருவோமா? இங்கே வாங்க, இந்த இடம் விஆர், இந்த இடம் விஎல். வழக்கம் போல் நான் கொடுத்தது வி. ஆர்சி தானே, எப்போ போல் விஆர் மேலே இருக்கும், விசி கீழே இருக்கும், 90 டிகிரி. அதனால் வி வேல்யூ, வி வேணும்னா ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர். இங்கே எல் கிடையாது, அதனால் விசி ஸ்கொயர். ஏன்னா ஆர்எல்சி மெயின் ஃபார்ம்லாம் உனக்கு தெரியும், விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎல் மைனஸ் விசி த ஹோல் ஸ்கொயர். எல் கிடையாது, மைனஸ் விசி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் விசி ஸ்கொயர்னு ஆகிடும். ஆர்எல்சியிலேருந்து சியை தூக்கிடு, இந்த கொஸ்டினில் எல்லை தூக்கிடு, முடிஞ்சுது. tan 5 வழக்கம் போல் விஎல் மைனஸ் விசி பை ஆர் தான் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன், ரைட்டா? இங்கே விஎல் கிடையாது, விஎல் கிடையாது. ஃபேஸ் ஆங்கிள் தோ இருக்கு பாருங்க, வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் இதான் ஃபேஸ் ஆங்கிள். அப்போ இந்த இடம் விசியா இருக்கணும். சால்வ் பண்ணிங்கன்னா விஎல் இருக்கக்கூடாது, மைனஸ் விசி பை ஆர் தான் வரணும். ஏன்னா விசி மைனஸ் ஜே வெக்டார், புரியுதா? பட் நம்ம இந்த இடத்துல ஃபேஸ் எல்லாம் மேக்னிடியூட் வைஸ் எடுத்துக்கிறதுனால இங்கே மைனஸ் போகணும்னு அவசியம் கிடையாது. tan 5 வேணும்னா விசி பை ஆர். இங்கே எல் இல்லை பார்த்தீங்களா? tan 5 ஈக்குவல் டு விசி பை ஆர். முடிஞ்சிச்சா? அதோட இம்படன்ஸ் டயக்ராம்
இந்த இடம் வழக்கம் போல ஆர், வழக்கம் போல எக்ஸி. நேரம் அவனுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த 90 டிகிரி. சரி, இந்த இடம் இசட்டுங்க சார். இசட் வேணும்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸி ஸ்கொயர். tan ஃபை வேணும்னா எக்ஸி பை ஆர். கஷ்டப்படவே தேவையில்லை. ஆர்எல்சியை படிச்சுட்டு ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த கொஸ்டின் உங்களுக்கு கிடச்சிரும். ரைட்டா? இப்போ ஆர்சி கிளியர் எல்லாருக்குமே? முதல்ல டயக்ராம் பேர் ஆரும் சியும். வோல்டேஜ் ஃபேஸர் டயக்ராம்னா வி வச்சு சால்வ் பண்ணணும். இண்டிகேட்டர் இது இம்படன்ஸ் டயக்ராம்னா இசட்டும் ஆரும் எக்ஸலும் வச்சு ட்ரா பண்ணணும். இங்கே ரிசல்டன் வோல்டேஜில் எல் வரக்கூடாது. இந்த இடம் விசி. எல் இல்லாமல் இருந்தால் ஆர்சி. பார்த்துக்கிட்டே வா. விஎல் மைனஸ் விசி பை ஆர், விசி பை ஆர் மட்டும், விஎல் வரக்கூடாது. இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸி ஸ்கொயர் மட்டும், எக்ஸி பை ஆர் மட்டும். கற்றுக்கிட்டீங்களா? ஓகே, இங்கே தான் ஒரு சின்ன சிக்கல். இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் ஈஸியாக பார்த்துட்டீங்க. எல்சி வரும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு எல்லும் சியும் மட்டும்தான் இருக்கும். ஒரு ஏசியோட கனெக்ட் பண்ணுறோம். இந்த இடம் விஎல், இந்த இடம் விசி. பை யாராவது சொல்லுங்கள், விஎல்க்கும் விசிக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ சொல்லி கொடுத்தேன்? விஎல் அண்ட் விசி 180 degree சார். அவ்வளோதான், அழகாக சொல்லிட்டீங்க. 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். அப்போ சார் விஎல் மேலே இருக்கும், விசி கீழே இருக்கும். இங்கே விஆர் இருக்காது, ஐ தான் இருக்கும். ஐக்கும் விஎலுக்கும் தான் π/2, ஐக்கும் விசிக்கும் தான் π/2. ஆனால் இது நமக்கு தேவையில்ல. நமக்கு ரிசல்டன் வோல்டேஜ் தான் வேணும். அப்போ விஎல் மேலே இருக்கு, விசி கீழே இருக்கு. அதனால விஎல் மைனஸ் விசி. அப்போ வி ஈக்குவல் டு விஎல் மைனஸ் விசியா? நீ நம்பலன்னா ஆர்எல்சி எழுதி பாரு. ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎல் மைனஸ் விசி ஹோல் ஸ்கொயர் தானே. விஆர் கிடையாது, ரூட்டு ஸ்கொயர் போயிடுச்சு. கரெக்டா? நான் ஆர்எல்சி வச்சும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், டயக்ராம்லையும் பேசிகிட்டு இருக்கேன். வி ஈக்குவல் டு விஎல் மைனஸ் விசி. இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருது ஃபேஸ் வந்து π/2. வேறு எதுவுமே நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லைங்க. வி வந்து விஎல் மைனஸ் விசி. அவ்வளோதான், எல்சி முடிஞ்சிருச்சு. ரைட்டா? ரிசல்டன் வோல்டேஜ் கேட்பாங்க, வேணா இம்படன்ஸ் கேட்பாங்க, எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி. தெரியுதா? இப்போ மேலே விஎல்னா மேலே தான் எக்ஸ்எல் இருக்கும், எக்ஸி கீழே இருக்கும். அப்போ இசட் வேணும்னா எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி, இல்லைனா ஆர்எல்சி போட்டு பார்த்துக்கோ. ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர். ஆரை விட்டுருங்க, ரூட்டும் ஸ்கொயரும் போயிடும். எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி இம்படன்ஸ். அப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் இந்த இடத்துல π/2. 5 வந்து π/2. ஏன்னா இப்போ ஐக்கும் விக்கும் தான் ஃபேஸ் டிஃபரன்ஸ் போடுவோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏசி வித் இண்டக்டார் π/2, ஏசி வித் கெப்பாசிட்டர் π/2, ஏசி வித் ரெசிஸ்டார் 0. ஸோ இவ்வளோ நேரம் நீ பேசினது ஏசி வித் ரெசிஸ்டார், ஏசி வித் இண்டக்டார், ஏசி வித் கெப்பாசிட்டர், ஆர்எல்சி, ஆர்எல், எல்சி, ஆர்சி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஏற்கனவே சொன்ன மாதிரி. ரைட்டா? ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். ஏரின்ல இருந்து யோகிதா வரைக்கும் இப்போ பேசின எந்த கொஸ்டினாவது யாருக்காவது புரியாம இருக்கா? ஏதாவது திரும்ப சொல்லணுமா அந்த மாதிரி ஏதாச்சும்? ஏன்னா 7 கொஸ்டின் நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது பவர் தான் போகணும், கியூ ஃபேக்டர் தான் போகணும். இவ்வளோ வேலை தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு கரெக்டாக இன்னும் ஒரு கிளாஸ் தேவைப்படும். இன்னைக்கு இந்த கொஸ்டின்ல ஏதாவது திரும்ப பேசணுமா? நான் 10 மினிட்ஸ் இருப்பேன். ஓகே, சரி. இப்போ உனக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு நான் ஒரு 4-5 கொஸ்டின் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருக்கு. இது என்ன சர்க்கியூட்டு சார்? ஏசி வித் ரெசிஸ்டார். இப்போ மற்றவங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணு. இது எந்த சர்க்கியூட்டு? உங்களை தான் கேட்குறேன். 5/2 என்ன சர்க்கியூட்டு? என்னென்னவா இருக்கலாம், கெஸ் பண்ணு. சார் ஏசி வித் இண்டக்டார். அப்புறம் இல்லாட்டி கெபாசிட்டரா இருக்கலாம் சார். கெபாசிட்டர். அப்புறம் இன்னொன்று இருக்கே, ஏசி வித்து எல்சியா இருக்கலாம். காதல வாங்கு. இது ஏசி வித்து எல்லா இருக்கலாம், ஏசி வித்து சியா இருக்கலாம், ஏசி வித்து எல்சியாவும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் π/2 தான். முதல்ல இதை படி, எல்லாரும் தெளிவுபடுத்திக்கும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் π/2. ரைட்டா?
அடுத்தது tan phi ஓடது VC by R. இது என்ன சர்க்கியூட்? சார் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர். RC ரைட்டா? இப்போ வேற யாரா சொல்ல ட்ரை பண்ணு. இது என்ன சர்க்கியூட்? LC சார். எல்சி சார். பை ஒழுங்கா பார்த்து சொல்லு. RLC சார். RLC. R இருக்கு, L இருக்கு, C இருக்கு. RLC தானே? tan phi VL by R. இது யாரா இருப்பா? ஆர்எல் சார். RL. Z root of R square plus XL square. இது யார் சர்க்கியூட்? RL சார். RL. பை ஏன் இதெல்லாம் கேட்குறேன்னா a circuit containing ஒரு வார்த்தை வரும், 2 பேர் இருப்பாங்க, அந்த 2 பேருக்கு தான் நீங்க ஃபார்முலா போடணும், இல்ல 3 பேர் இருப்பாங்க ரைட்டா? இது சொல்லுங்க பை. tan phi XC by R. ஆர்சி சார். RC. tan phi XL minus XC by R. RLC சார். ஆர்எல்சி சார். RLC. Z root of R square plus XL square. RL சார். ஆர்எல் சார். அவ்வளவுதான் ரைட். ஸோ ஓரளவு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. V root of VR square plus VC square. இது யார்? ஆர்சி சார். root of VR square plus VL minus VC னா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. RLC 3 பேருமே இருக்காங்க. இப்படி தான் நீங்க ஃபார்முலாஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணணும். ஒரு கொஷினை படிச்சது இது என்ன சர்க்கியூட் நீங்க தெரிஞ்சுக்கணும் ரைட்டா? சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்களா பார்ப்போமா? இது ரெசிஸ்டார், இது இண்டக்டார், இந்த இடம் கெப்பாசிட்டர். VR ஓடது 50 வோல்ட், VL ஓடது 100 வோல்ட், VC ஓடது 50 வோல்ட். ஃபைண்ட் தி ரிசல்டன்ட் வோல்டேஜ் கேட்குறேன் உங்கள்கிட்ட. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? ஃபைண்ட் த ரிசல்டன்ட் வோல்டேஜ் கேட்குறேன். சார் ரூட் ஆஃப் VR plus VL minus VC the whole square. இங்க மட்டும் ஸ்கொயரா? சார் VR square. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ரூட் ஆஃப் 50 ஸ்கொயர் அந்த இடத்துல 50 ஸ்கொயர் பிளஸ் VL minus VC அது ஒரு 50 ஸ்கொயரா? ஆன்சர் 50 root 2. இப்படி தான் சம் இருக்கும். வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் VR கொடுத்துருவாங்க, VL கொடுத்துருவாங்க, VC கொடுத்துருவாங்க. ஃபைண்ட் த ரிசல்டன்ட் வோல்டேஜ் கேட்பாங்க. இங்க இருந்து 5 கேட்டாங்கன்னா tan phi VL minus VC by VR. செம்ம ஜாலியா இருக்கு லெசன். ஒரு 4-5 டைம் எழுதி பார்த்துட்டா முடிஞ்சது. 5 ஓட வேல்யூ 45 டிகிரி. உங்களால டக்குன்னு உணர முடியுதா? VL ஒரு 100, VC ஒரு 50, by ஒரு 50, 50 by 51, 5 ஓட வேல்யூ 45 டிகிரி ரைட்டா? இன்னொரு சூட்சமம் இந்த இடத்துல, இந்த வார்த்தை புரியுதா? சூட்சமம் அப்படின்னா அந்த ட்ரிக்கு ஒன்றும் இல்லைங்க பாரு. VR ஓடது 50, VL ஓடது 50, VC ஓடது 50. அப்ப நான் எவ்வளவு வோல்டேஜ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு இன்புட் வோல்டேஜ் கொடுத்துருப்பேன்? 50 சார். 50. எப்படிமா 50? சார் VL VC கேன்சல் ஆயிடும் சார். அவ்வளவுதான். ஸோ VL VC VR. பா உங்களுக்கு தெரியுதா? வேணும்னே நம்மளை ஏமாத்துறதுக்கு VLயும் VCயும் ஈக்குவலா கொடுத்துருவாங்க. உனக்கு நல்லா தெரியும் VL அண்ட் VC 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். நீ என்ன கொடுத்தியோ அது அப்படியே போய் ரெசிஸ்டார்ல டிராப் ஆயிடும். இங்க 50 வோல்ட் கொடுத்து அனுப்புறேன்னா அந்த 50 வோல்ட் இங்க டிராப் ஆயிடும். நீங்க இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில 3 ரெசிஸ்டார் வச்சு பார்ப்போம் இல்லையா? 3 ரெசிஸ்டார்ல இங்க நான் 30 வோல்ட் கொடுத்தேன்னா அங்க ஆளுக்கு சமமா 10 பிரிச்சுக்கும், எல்லாமே சேமா இருந்தா. அந்த ஞாபகத்துல இங்க அந்த தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். ஏன்னா இங்க VL VCயும் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். 2 பேருக்கு என்ன வேல்யூ இருந்தாலும் அதை மைனஸ் பண்ணி தான் போடணும். நம்ம 3 ரெசிஸ்டார் வச்சு போடும்போது, 3 கெப்பாசிட்டர் வச்சு போடும்பொழுது, 3 இண்டக்டார் மட்டும் வச்சு போடும்போது அங்க தனித்தனியா பிரிஞ்சிடும். ஆனா இங்க இண்டக்டார் கெப்பாசிட்டர் வச்சிருக்கும் பொழுது VL மைனஸ் VC. கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது ஒரே நிமிஷம். ரெசிஸ்டாரோட வேல்யூ 10 ஓம், இண்டக்டாரோட XL ஓடது 10 ஓம், கெப்பாசிட்டரோடது 10 ஓம். ஃபைண்ட் தி இம்படன்ஸ் இந்த சர்க்கியூட்னு கேட்டாங்கன்னா டக்குனு உங்க பதில் என்ன? 10 சார். 10 ஓம். அவ்வளவுதானே?
ஏன்னா எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி 0 ஆயிடுது பாரு. இப்போ இசட் மட்டும் வேணும்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர். இப்போ வெயிட் பண்ணு, இன்னும் சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் வரப்போகுது, பார்த்துக்கிட்டே இரு. எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஆர் ஸ்கொயர் 10 ஸ்கொயர் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி கேன்சல் டு ஈச் அதர். அப்போ இசட் ஈக்குவல் டு ஆர். எப்பவுமே நல்லா கற்றுக்குங்க, எக்ஸ்எல்லும் எக்ஸியும் ஈக்குவலாக இருந்தால் இசட்டும் ஆரும் ஈக்குவலாக இருக்கும். விஎல்லும் விசியும் ஈக்குவலாக இருந்தால் வி ஈக்குவல் டு விஆர்ஆர் இருக்கும். ரைட்டா? இதெல்லாம் பார்த்ததுமே அப்படி டிக் பண்ணிட்டு போயிடலாம். இன்னைக்கு நைட் உட்காந்து உன்னோட முதல் வேலை என்னோட ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஒரு வேலைக்கு நான் கண்ணா போயினா நீங்கள் எழுதியிருந்தேன்னா உனக்கு அந்த கண்டினியூட்டி இல்லைன்னா அந்த நோட்ஸை பார்த்துக்கோ. திரும்ப குரூப்பில் இன்னொரு டைம் நான் சென்ட் பண்ணுறேன். நேற்று வாய்ஸ் நோட் ஒரு கொஷின் போட்டிருந்தேன். பரவாயில்ல, சொன்னதுக்கு அப்புறம் இதில் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னா அரௌண்ட் ஒரே நிமிஷம். அதே மாதிரி இன்னொரு சமைப்பை கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பார்த்துக்கோ. இதுலேயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்ல. இருந்தாலும் இவ்வளோ நாள் 4-5 இருக்கும், இன்னைக்கு தான் 10 தாண்டி இருக்கு. ரைட், அந்த கொஷின் பாருங்களேன், எப்படி அதை அப்ரோச் பண்ணணும். நீங்கள் I equal to 100 root 2 sin 100 pi t, இது ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா IRMS கேட்டிருக்காங்க, அதே நேரத்தில் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. எப்போவுமே ஆர்எல் ஏசினாலே இந்த மாதிரி சம்ம அதிகமாக இருக்கும். இப்போ நீ என்ன பண்ணணும், I0 எடுக்கணும், ஒமேகா எடுக்கணும். இந்த ஈக்குவேஷனை அப்படியே நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனோட ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. I0 sin ஒமேகா டி. இந்த இடம் I0. சார் I0ஓட வேல்யூ மேக்ஸிமம் 100 ரூட் 2வா? ஆமாம். ஒமேகாவோடது 100 பை, ஏன்னா டீக்கு டி, அப்போ ஒமேகா இருக்க வேண்டிய இடம் 100 பை. இப்படி டேட்டா எடுத்தீங்கன்னா உன் வேலை முடிஞ்சுது. IRMS வேணும்னா I0 பை ரூட் 2, அப்படின்னா 100 ரூட் 2 பை ரூட் 2 100. ஒமேகாவுக்கு பதிலாக 2 பை நியூ, பைக்கு பை போயிடும். அப்போ நியூ ஈக்குவல் டு 100 பை 2, அப்போ 15 வந்துடும். ரைட்டா? சரி, இந்த கொஷின் உங்களுக்கு ஒரு வேளை புரிஞ்சிருச்சு அப்படின்னா வெயிட் பண்ணு, ஒரே ஒரு கொஷின் மட்டும் நான் உனக்கு கொடுக்குறேன். இப்பயே சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லிட்டு நீங்கள் போயிடலாம், முடிஞ்சுது. ரைட்டா? ஒரே நான் ரெக்கார்டை ஆஃப் பண்ணிடு, போயிடாது.